வக்ஃபு சொத்தினுடைய நிலம் என்பது வெறும் நிலம் அல்ல, அது எங்களது ரத்தம், எங்களது உணர்வு, எங்களது ஆன்மா. அந்த ஆன்மாவை பாதுகாப்பதற்கு வக்ஃபு வாரியத்தில் வழி இல்ல. முஸ்லிம் இஸ் எ கிரைம். இந்த நாட்டிலே முஸ்லிமாக வாழ்வது என்பது குற்றமா? எவன் அப்பா விட்டு சொத்துக்கு எவங்களே வாரிசு? ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப் என்று சொல்லுவதை போல ஒரு முறை வக்ஃப் என்று செய்துவிட்டால் கொடுத்தவர் கூட அதனை திரும்ப பெறுகிற உரிமையற்ற அந்த வக்ஃபு சொத்துக்களில் நீங்கள் கை வைக்காதீர்கள். என்பிஆர், சிஏஏ, என்ஆர்சி போன்றவை எல்லாம் எங்களுக்கும் உங்களுக்குமான பஞ்சாயத்து. வக்ஃபு சட்டம், வக்ஃபு சொத்து என்பது அது இறைவனுக்கும் உங்களுக்குமான பஞ்சாயத்தாக மாறிவிடக் கூடாது. மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அவர் முதலமைச்சராகிறார். அதற்கு பின்பாகத்தான் 300 ஏக்கரை வழங்கிய சிறுபான்மை சமூகத்துடைய கண்ணீர் காட்சிகள் அடுத்த எபிசோடுக்கு ஜமாத் பிரமுகர் ஒருவருடைய குரலை கேட்டு தமிழகத்துடைய முதல்வர் நேரடியாக ஓடோடி வந்திருக்க வேண்டாமா? அண்ணாமலைக்கு எதிராக பக்கபலம் காட்டுகிற துணை முதல்வர் அவர்கள் வந்திருக்க வேண்டாமா? சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்வார்கள், விடுதலை செய்ய மறுப்பார்கள். ஜிஓவை போடுவார்கள், ஆளுநருக்கு அனுப்புவார்கள். ஆளுநர் கையெழுத்து போடல, நாங்க என்ன செய்வது என்று சொல்லுவார்கள். எங்கடமை முடிந்தது என்று சொன்னால் நாமும் என்ன பதில் சொல்ல வேண்டி வரும்? 2026 வரும். முஸ்லிம்ஸ் லைவ்ஸ் மேட்டர் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிற தருணத்திலே அனுமதிக்கப்பட்ட தாடியை வைத்ததற்காக வேண்டி நீங்கள் அவனை பணியில் இருந்தே நீக்க வேண்டும் என்று சொல்லுவீர்களே, இது என்ன சமூக நீதி அரசு? சிறுபான்மை முஸ்லிம்களுடைய தர்கா வழிபாட்டு உரிமை பறிக்கப்படுகிற மாநிலமாக தமிழகம். ஒருத்தன் கேட்கிறான், உனக்கு தான் ஏற்கனவே அங்க ஒரு கோமியம் கிட்ட இருக்கு, அங்க போய் கொடுத்தா கொடுக்க போற, நீ எதுக்கு ஹலால் ஹோட்டல்ல நுழையிறேன்னு இந்த மானங்கிட்ட போட்டா ஒரு 200 வருஷம் ஜெயில போடலாம். அவ்வளவு வழக்க எச்ராஜா வைத்திருக்கிறார். அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க, அவர் ஜெயிலையும் அடைக்க மாட்டேங்கிறாங்க. நடு ரோட்ல வெள்ள சட்டையை போட்டு உழவு விட்டுருக்காங்க. பாவம் அவங்க வீட்டம்மா என்ன கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்கும் தெரியும். வடிவேலு பாணியில அடிச்சு காட்டினா தானே எது பெருசுன்னு தெரியும். 2 பேருமே அடிக்க மாட்டேங்கிறீங்களா? யாரும் எக்கேடு கட்டு போங்கள், எங்களது நெத்தியிலே நாங்கள் சமூக நீதி அரசு என்று எழுதி வைத்துக் கொள்வோம். எஸ்.வி. சேகருடைய அப்பாவுக்கு வெங்கட்ராமன் தெரு என்று சென்னையிலே கொடுப்பாராம். நரம்பெல்லாம் திமுக காரங்களுக்கு உடைக்குத. அந்த உடன்பிறப்பே குரலுக்கு சொந்தமான நாகூர் ஈயம் அனிஃபா அவர்களுக்கு நாகூர்ல ஒரு பேர், தெருக்கு ஒரு பேர் ஏற்கனவே இருக்கிற பேர் எடுத்துக்க மாட்டோம். வேற ஒன்றும் இல்லை. ஆனா நீ உடன்பிறப்பேன்னு முழங்கிட்டே தான் இருக்கணும். இல்லன்னா என்ன வந்துடும்? பிஜேபி வந்துடும். நல்லா பாத்துக்கப்பா. ஏன் புலி வருகிறது புலி வருகிறது என்ற பூச்சாண்டியை காட்டி எங்களை மட்டும் நீங்கள் ஏமாற்ற பார்க்கிறீர்கள். பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள், ஆனால் சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமையை நிசாரமாக பறித்து விடுகிறார்களே. மதரசா வெல்ஃபேர் போர்டு என்று சொல்லி அல்லது மதரசா டீச்சர்ஸ் வெல்ஃபேர் போர்டு என்று சொல்லி ஒரு போர்டை உருவாக்கி அதற்கு கண்ணியத்திற்குரிய ஜமாத் உலமா போன்ற அமைப்புடைய தலைவர்களை அதனுடைய நிர்வாகிகளாக ஆக்கி அந்த மதரசாவுடைய அந்த செயல்பாட்டிற்கு ஒரு காரணமாக அமைய வேண்டாமா? 100% நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுகிறீர்களே, அந்த 90% தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு இடம் இருக்கிறதா இல்லையா? இதுவரை 600 ஆண்டுகளாக வழிபாட்டு உரிமையை வழங்கிக் கொண்டிருந்த திருப்பரங்குன்றம் தர்காவிலே நேர்ச்சை செய்கிற வழிபாட்டு உரிமை எங்களுக்கு மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்திலே நடக்கிற கொடுமைக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? அறுதியிட்டு இறைவனை முன்னிறுத்தி சொல்லுகிறேன், எஸ்டிபிஐ கட்சியினுடைய குரலை முடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் எங்களது குரலை விலைக்கு வாங்கக்கூடிய நோட்டுகள் இந்த நாட்டிலே அச்சடிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து